யூபிஎஸ்சி எக்ஸாம் ஏற்கனவே 4-5 ஆண்டுகள் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்காக ஒண்ணு சொல்லுங்க அப்படின்றாங்க. தம்பி, ஒரே ஒரு விஷயம் தான், நல்லா தெரிஞ்சுக்கோ. என்னுடைய முயற்சிகள் என்னை பலமுறை கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் என்னுடைய முயற்சியை கைவிட மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தை ஒண்ணு மனசுல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி. 2வது மாத்தி யோசி. என்ன நம்மள்ட்ட எதிர்பார்க்கறாங்க, அதை அடைகிறதுக்கு நம்மளுடைய செயல்முறையில என்ன மாற்றம் கொண்டு வரணும். புரியுதா புரியலைங்களா? ஒரு எறும்பு கூட ஒரு தடை ஏற்படுத்தினா டைரக்ஷனை மாற்றும். அது போல ஒரு தேர்வு தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம், ஒரு தேர்வுல மதிப்பெண்கள் வரலைன்னா 2 விஷயத்தை அனலைஸ் பண்ணணும். நம்மகிட்ட என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், அவங்க என்ன மாற்றங்களை செய்ய போறாங்க. நம்ம மாற்றங்களை கொண்டு வர நேரம் அவங்க மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க, மேட்ச் ஆகாது. இப்படி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணணும். இப்ப அங்கிருந்து ஒரு பறவை பறந்து வருதுன்னா நம்மளுடைய எய்ம், அந்த பறவை இப்படி பறந்து வருதுன்னா இதோட டிஸ்டன்ஸ் நம்ம இங்க ஷூட் பண்ணும்போது பறவை ஷூட் பண்றது நல்லா இருக்காது இல்லையா? சரி, ஒரு டார்கெட்னு வச்சுக்கோ. ஒரு பால் அப்படி வேகமா போகுது, சரியா? ஒரு பால் வேகமா போகுது. அப்ப அந்த பாலை நீ ஷூட் பண்ண போற. அப்ப அந்த பால் இங்க இருந்து இந்த டைரக்ஷனை கிராஸ் பண்றதுக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி நீ எய்ம் பண்றியா? அதாவது உன்னோட எய்மும் நீ மாத்தணும். அதே மாதிரி அந்த பால் எவ்வளவு டிஸ்டன்ஸை கடந்திருக்குமோ அதுவும் இதுவும் சேமா இருக்கணும். அதே போலதான் நாம ப்ரிப்பேர் ஆகிற நேரம் பேட்டர்னும் மாறும். நாம ப்ரிப்பேர் ஆகிற நேரம் நம்ம யூபிஎஸ்சியோட நம்மளுடைய எதிர்பார்ப்பு மாறும். அதையும் நீங்க ப்ரிடிக்ட் பண்ணணும். நீங்களும் உங்களை மாத்திக்கணும். நாம படிச்சு முடிக்கிற நேரத்துல அவன் பேட்டர்னை வேற மாதிரி மாத்திடும், அவன் அடுத்த லெவலுக்கு போயிடுவான். அப்போ மாற்றி யோசிங்கிற ஒரு வார்த்தையை மனசுல வச்சு